வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு. சீதா முற்பகல் 5:20 மணிக்கு தூங்கி எழுந்து 30 நிமிடங்கள் தன்னை தயார் செய்து கொண்டு 15 நிமிடத்தில் தொடர்வண்டி நிலையத்தை அடைந்தாள். தொடர்வண்டி சரியாக முற்பகல் 6 மணிக்கு புறப்பட்டு சென்றது எனில் சீதா அந்த தொடர்வண்டியில் பயணம் செய்திருப்பாரா? சீதா 5:20 மணிக்கு ஏந்திருக்கிறாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் 30 நிமிடம் நம்ம தன்னை தயார்படுத்தி கொள்கிறாள். அதுக்கப்புறம் 15 நிமிடம் நடக்கிறா. தொடர்வண்டி நிலையத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போகிறா. அப்போ ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க? 6 மணிக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் அந்த ட்ரெயினில் பயணம் செய்திருப்பாரா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சீதா தன்னை தயார் செய்து கொண்ட நேரம், தன்னை தயார்படுத்திய கொள்ளும் நேரம். சீதா தன்னை தயார்படுத்தி கொள்ளும் நேரம் 35 நிமிடங்கள். 35 நிமிடம். அதே மாதிரி தொடர்வண்டி நிலையத்துக்கு அடைந்தது எத்தனை மணிக்கு? தொடர்வண்டி நிலையத்துக்கு அடைந்தது 15 நிமிடம். தொடர்வண்டி நிலையத்தை சென்றடைந்த வந்தடைந்தனாலும் சென்றடைந்தனாலும் ஒன்று தான். சென்றடைந்த நேரம் ஈக்குவல் டு 15 நிமிடம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 நிமிடம். 15 நிமிடம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தமாக தொடர்வண்டி நிலையத்திற்கு செல்ல ஆகும் நேரம். அடுத்து மொத்தமாக தொடர்வண்டி நிலையத்திற்கு செல்ல ஆகும் நேரம் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க? 5:20 மணிக்கு எழுந்திருக்காங்க. அதையும் எடுத்து எழுதிக்குவோம். 5:20 மணி ப்ளஸ் எத்தனை நிமிடம் கிளம்புறாங்க அவங்க வீட்டில்? 35 நிமிடம். எவ்வளோ நேரம் நடந்து ஜங்ஷனுக்கு வராங்க? 15 நிமிடம். 35 நிமிடம் கிளம்புறாங்க. 15 நிமிடம் நடந்து வராங்க. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 5:20. ஓகேவா? 5:20. சரி, இதை அப்படியே கூட்டிடுவோம். 35 5 மணி. ஓகே. 20 35 55 55 15 70 நிமிடங்கள். 5 மணி 70 நிமிடம். இந்த 70 நான் 1 மணி நேரமாக மாற்ற போகிறேன். 60 நிமிடங்கிறது 1 மணி நேரம். 70/60. 70 60ஆல் வகுத்தோம்னா 1 மணி நேரமாக மாற்றிடலாம். இப்போ 0 அடி போயிடும். மீதி எவ்வளவு இருக்குது? 0 அடி போயிடுச்சுன்னா 1 6 1 மணி நேரம் தனியாக வந்துடுச்சு. மீதி எவ்வளவு இருக்குது? 1. அது 10. இது 1 மணி நேரம். 1 மணி. மீதி எவ்வளவு இருக்குது? இதில் 10 இருக்குது மீதி. ஓகேவா? 10 நிமிடம் இருக்குது. 5 மணி ப்ளஸ் 1 மணி ப்ளஸ் 10 நிமிடம். இப்போ இதை கூட்டிக்க வேண்டியதான். 5 1 6 மணி. 6 மணி 10 நிமிடம். 10 நிமிடம். ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா,
கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து 6 மணிக்கே வந்து ட்ரெயின் புறப்பட்டுருதுன்னு சொல்கிறாங்க. அந்த தொடர் வண்டி வந்து 6 மணிக்கே கிளம்பிடும். ஆனால் சீதா வந்து 6 மணி 10 நிமிடத்துக்கு தான் அவள் வந்து ஜங்ஷனுக்கே போகிறாள். அப்போ வந்து அவள் வந்து அந்த ட்ரெயினில் வந்து போயிருக்க மாட்டாள். அதை எடுத்து நம்ம வந்து எழுதணும். சீதா தொடர்வண்டியில் பயணம் செய்திருக்க மாட்டாள். சீதா தொடர்வண்டியில் பயணம் செய்திருக்க மாட்டாள். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்